விஜய் வந்து எங்களுக்கு ஒன்றும் புதுசு கிடையாது. மேபி உங்களுக்கெல்லாம் புதுசான்னு தெரியாது. எங்கள் வீட்டு பக்கத்தில் தான் இருந்தார். சாலி கிராமத்தில் தான் பல ஆண்டு காலம் வாழ்ந்திருக்காரு. கேப்டனுக்கும் எஸ்ஏசி சாருக்குமான நட்பு என்ன என்பது இந்த உலகத்துக்கு தெரியும். எனவே விஜய் வீட்டுக்கு வர்றது இப்போ ஒன்றும் புதுசு இல்லை, எவ்வளோ வாட்டி வந்திருக்காரு. அதனால் இப்போ வந்து அரசியல் ஆரம்பிக்கிற இந்த தருணத்தில் வந்ததுனால உங்கள் கேள்விகள் அப்படி இருக்கிறது. அதனால் எதுவுமே இல்லை. விஜய் வந்து எப்போவும் எங்கள் வீட்டுக்கு வர்ற மாதிரி, எங்கள் வீட்டு பிள்ளை மாதிரி தான் அன்றைக்கி வந்திருக்காரு. விஜய் பிரபாகரன் சண்முக பாண்டியனோட ரொம்ப மனசு விட்டு ரொம்ப ஜாலியாக பேசிக்கிட்டு இருந்தாங்க அவங்க எல்லாருமே. அப்போ என்னுடைய செகண்ட் சன் சண்முக பாண்டியன் சொன்னார், அண்ணா நீங்கள் தான் எங்களுக்கு வந்து முன்னுதாரணம் சினிமா உலகில் அப்படின்னு சொன்னார். அப்போ அவர் சொன்னார் விஜய் பிரபாகரனை பார்த்து, நீ தான் எனக்கு சீனியரு அரசியலில், சிறப்பாக பேசுகிற, வாழ்த்துக்கள், அதே மாதிரி ப்ரெஸ்ஸை சிறப்பாக ஹேண்டில் பண்ணுற, எனவே உனக்கு மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி விஜய் வந்து விஜய் பிரபார்ட்ட பேசிகிட்டு இருந்தார். இந்த மாதிரி அவங்களுக்குள்ள ஒரு யங்ஸ்டர்ஸ்குள்ள ஒரு நல்ல கலந்துரையாடல் அன்னைக்கு இருந்தது. அது மட்டும் இல்லை, ப்ரொடியூசர் அர்ச்சனா வந்திருந்தாங்க, வெங்கட் பிரபு வந்திருந்தார். வெங்கட் பிரபுவும் எங்களுக்கு வந்து சின்ன வயசுல இருந்து தெரியும். எனவே அது ஒரு குடும்ப சந்திப்பு மாதிரி தான் எனக்கு இருந்தது. திரைப்படத்தில் வந்து விஜயகாந்த் அவர்கள் வந்து இது பண்ணியிருக்காரு, அவரை பற்றி சொல்லியிருக்காரா? ஏற்கனவே நம்ம வந்து தகவல்லாம் வெளியே இருந்துச்சு. நம்ம தேமுதிக சார்பிலையுமே அந்த மாதிரி உரிமம் இல்லாமல் பயன்படுத்தக்கூடாது, அனுமதி இல்லாமல் பயன்படுத்தக்கூடாதுங்கிற அறிக்கையை வெளியிட்டிருந்தோம். அது தொடர்பான சந்திப்பாக அது இருக்க வாய்ப்பு இருக்கு. இல்லை, அது கோட் திரைப்படம் இப்போ எல்லா ப்ரொடியூசர், டைரக்டர், ஹீரோ வரும்போதே உங்கள் எல்லாருக்குமே அது தெரிஞ்சிருக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். எனவே கோட் திரைப்படத்தில் வந்து கேப்டன் வந்து ஏஐயில் வர்றாருன்றதை முதல்ல இருந்தே வெங்கட் பிரபு சொல்லிகிட்டு இருக்காரு. நானும் அதை சொல்லிகிட்டு இருக்கேன், வந்தாங்க, சந்திச்சாங்க அப்படின்றத. எனவே முறைப்படி வந்து அதுக்கான ஒரு நன்றியை தெரிவித்து அவருக்கு வந்து கேப்டனை வந்து நீங்கள் எங்களுக்கு கொடுத்தது பெரிய பாக்கியம், அதனால் எங்களுடைய நன்றிகளை உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறோம் அப்படின்னா 3 பேருமே சொன்னாங்க. எனவே திரைப்படம் ரிலீஸ் ஆன பிறகு நீங்கள் எல்லாம் குடும்பத்தோடு வந்து படத்தை பார்க்கணும், உங்களுக்கு ஸ்பெஷல் ஷோ கண்டிப்பாக நாங்கள் வந்து பார்ப்போம் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் விஜய்கிட்ட. அது மட்டும் இல்லை, கேப்டன் வர இடம் மிக பிரம்மாண்டமாக வந்திருக்குமா அப்படின்னு ரொம்ப ஹாப்பியாக சொன்னார். எனவே விஜய்க்கு நான் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கேன்.